ஸ்ரீவைகுண்டம் வடகால் பாசன விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை என்றால் தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளத்தில் ஸ்ரீவைகுண்டம் வடகால் பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சுமார் 3000 ஏக்கர் பரப்பில் நெல் மற்றும் வாழைப்பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். பலமுறை நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் பயனில்லை என்று தெரிவித்துள்ளனர். 2 நாளுக்குள் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் தீர்மானித்துள்ளனர். இதுகுறித்து விவசாய சங்க செயலாளர் ஜெயபொன்ராஜ் கூறுகையில், சாகுபடிக்கு தண்ணீர் நவம்பர் மாதம்தான் திறந்துவிட்டார்கள் என்றும் இதனால் விவசாயத்தை தாமதமாகவே ஆரம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். எங்களுக்கு பிசான சாகுபடிக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டாங்க. அதனுடைய காலம் மார்ச் 31 வரைக்கும் அரசாணை உத்தரவு எங்களுக்கு கிடச்சி எங்களுக்கு தண்ணி தரதாக உத்தரவு வந்துச்சு. ஆனால் பிசான சாகுபடிக்கு எங்களுக்கு நவம்பர் 30ஆம் தேதி தான் தண்ணி கிடச்சிது. இப்படி இருக்கையில் ஒரு மாதம் அவங்க லேட்டாக 15 நாள் லேட்டாக தந்ததுனால எங்கள் குளத்துக்கு சேர்ந்ததுனால நாங்கள் பிந்தி விவசாயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்புறம் இடையில விதை நெல் கிடைக்காம அலைஞ்சி விதை நெல் அது வாங்கி விவசாயம் பண்ணால் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே பிந்திட்டு எங்களுக்கு நெல் விவசாயம் முன்னக்கூட்டி பம்பு செட்டில் நாற்று பாவி விதைச்சவங்களுக்கு முந்திட்டு, அதே நேரத்தில் குளத்து தண்ணியை எதிர்பார்த்து பாசன தண்ணியை எதிர்பார்த்து அந்த தண்ணி பாய்மானத்துக்கு பிந்தி வந்ததுனால பிந்தி நாற்று பாவி நட்டு எங்களுக்கு பொதிப்பட்டம் வந்த நேரத்தில், அதாவது பொதி திரண்டு வந்த நேரத்தில் தண்ணி அங்கே பானை அடைச்சிட்டாங்க. அதனால் இந்த நேரத்தில் உடனே 10 நாள் சப்ளை எங்களுக்கு தண்ணியை தந்தாங்கன்னா எங்களுடைய மகசூல் பிழைக்கும், எங்களுடைய வாழ்வாதாரமும் தப்பிக்கும். இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வாங்கின கடன்களை கூட அடைக்க முடியாமல் திணறிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணி.